சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்றதை பார்க்கலாம். நான் வந்து 5-6 பல் பூண்டு எடுத்துருக்கிறேன். கொத்தமல்லி தழை கொஞ்சமாக எடுத்துருக்கிறேன். சீஸு, அது நீங்கள் என்ன சீஸ்னாலுமே யூஸ் பண்ணிக்கலாம். நான் மொசரல்லா சீஸ் தான் எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறமா பிரெட் ஸ்லைஸ் எடுத்துருக்கிறேங்க. சில்லி ஃப்ளெக்ஸ், இவ்வளோ தாங்க தேவை. வாங்க இது எப்படி செய்யலன்றதை பார்த்துடலாமா. நான் வந்து ஒரு பவுலில் நமக்கு எடுத்து வச்சுருக்கிற பூண்டு இருக்குல்ல, அதை குட்டி குட்டியாக சாப் பண்ணி போட்டுக்கிட்டேங்க. அப்புறம் மல்லித்தலையுமே சாப் பண்ணி போட்டிருக்கிறேன். சில்லி ஃப்ளெக்ஸ் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா பட்டர் வந்து கொஞ்சமாக போட்டுக்கலாங்க. லைட்டாக ஒரு பிஞ்சு வந்து உப்பு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது அப்புறமா நம்ம ஒரு பிரெட் ஸ்லைஸை எடுத்து சைடில் உள்ளதெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கிட்டு அந்த சென்டரில் உள்ளதை வந்து இந்த பேஸ்ட்டை நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கலாங்க. நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இதை வந்து ஒரு பேனில் வச்சுட்டு மேலாப்பில் மலைச்சாரெல்லாம் கொஞ்சமாக மொசரல்லா சீஸை போட்டுக்கலாங்க. இதில் நீங்கள் என்ன சீஸ்னாலுமே யூஸ் பண்ணியிருந்துக்கலாம். இது அதுக்கப்புறமா ஒரு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா சூப்பரான கார்லிக் பிரெட் ரெடி ஆயிரும். பார்க்கவே இது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதை நம்ம கட் பண்ணும்போது இதில் சீஸ் எல்லாம் மெல்ட் ஆகி அது ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டு குட்டீஸுக்கு இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லிடுங்க. என்னோட அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அதுக்கு லைக் போட்டுக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.